அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு இது வரைக்கும் இது பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَقَفَّيْنَا مِنْ بَعْدِهِ بِالرُّسُلِ وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ أَفَكُلَّمَا جَاءَكُمْ رَسُولٌ بِمَا لَا تَهْوَى أنفسكم استكبرتم ففريقا كذبتم ففريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين. சட்டங்கள் முதல்ல சொல்லி தந்துடுறோமா. வலக்கது தால் நம்ம அசிச்சு ஓதணும், கலக்கலோட சட்டம். ஆத்தைனா மூசல் கித்தாப வகஃபைனா மிம்பஅதிஹி. இங்கே மின்பஅதி சொல்லக்கூடாதுமா, மிம்பஅதி தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இக்லாவுடைய சட்டம் வருது, சரிங்களா? பஅதிஹி பிர்ருசுலி வ ஆத்தைனா ஈசப் அப்படிங்கும்போது பாவை நம்ம அசிச்சு ஓதணும், கல்கலாவோட சட்டம் வருது. மர்யமல் பையினாத்தி. இங்கே நம்ம சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள ஹரக்கத்தில்லைன்னா நம்ம அதை உச்சரிக்கக்கூடாது. வ ஐயத்னாஹு தால அசிச்சு ஓதணும், கல்கலாவோட சட்டம் வருது. பிருஹில் குதுஸ் அஃபகுல்லமா ஜாஅக்கும். இங்கே நம்ம ஜீமை 5 அலிஃபுக்கு நீட்டி அக்கும் இங்கே நமக்கு இல்ஹாரை சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ரசூலும் இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடுக்கிறதா பா வந்தனால இக்லாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். முன்னாடி நம்ம நூனை செகண்ட் பார்த்தோம், இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடு கொடுத்துருக்காங்க. தோ ஜபர் தோ பேஷ் வந்துருக்கு, தோ பேஷுக்கிறதா பா வந்திருக்கு. அப்போ நம்ம ரசூலுன்னு சொல்லாமல் ரசூலும் அப்படின்னு சொல்லணும். பீமா லா தஹுவா இங்கே வாவா 3 அலிஃபுக்கு நீட்டி அன்ஃபுசக்கும் முஸ்தக்பர்த்தும். அன்ஃபுசக்கும் இங்கே நூனை சக்கினை குன்னா செய்யணும், ஏன்னா ஃபா வந்திருக்கு, சரிங்களாமா? முஸ்தக்பர்த்தும் நிப்பாட்டிக்கலாம் அந்த இடத்துல. ஃபரீகன் கذبتم. இங்கே ஃபரீகன் இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி கذب இங்கே பாவை நம்ம அசைச்சி ஓதணும், கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். இங்கே இல்ஹாரி சபபி சட்டம். ஃபரீகன் தக்துலூன். இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டமும் தக்துலூன் அப்படிங்கும்போது காஃபை அசைச்சி ஓதும் போது கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். தக்துலூன் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டிக்கணும். வகாலு குலூபுனா குல்ஃப் நிப்பாட்டும் போது குல்ஃப் ஃபாக்கு மேலே உள்ள தோ பேஷை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நிப்பாட்டிக்கணும், சரிங்களாம்மா? பல்லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம். அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் வந்திருக்கனால நம்ம என்ன செய்யணும்? அவ்வாஹ்ங்கிற வார்த்தையை வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். அப்போது லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். ஃபகலீலம் இங்கே நமக்கு இதகாம் பில்குனாவுடைய சட்டம் வருது. யுமினூன் வலம்மா மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஜாஅக்கும் இங்கே ஜீமை நல்லா 5 அலிஃபுக்கு நீட்டி அக்கும் இங்கே நம்ம மீமை வெளிப்படுத்தி வரணும், ஏன்னா இல்ஹாரை சபபி சட்டம் வருது. கிதாபும் இங்கே நமக்கு இதகாம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது.
மின் இங்கே நமக்கு வந்து இல்ஹாருடைய சட்டம் வருது. இந்தில்லாஹி இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு வந்து ஜேரு வந்தனால அல்லாஹுங்கிற வார்த்தையை வாய் நிறைய உச்சரிக்காமல் காற்று வச்சு உச்சரிக்காமல் சாதாரணமாக மின் இந்தில்லாஹி அப்படின்னு உச்சரிக்கணும். முஸ்வத்திகுல் இந்த இடத்துல நமக்கு வந்து தன்வீனுடைய குறிக்கிறது தான் லாம் வந்திருக்கு. லாம் வந்து இஹ்ஃபாவோட இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்து. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். அதுதான் இதனுடைய சட்டம். முஸ்வத்திகுல் லிமா மஅஹும் என்ன செஞ்ச இடத்துல நம்ம இங்கே என்ன பண்ணோம்? முஸ்வத்திகுல் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி உச்சரித்தோம். லிமா மஅஹும் இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி. வகானு மன் கபலு மன் இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டமும் கபலு அப்படிங்கும்போது கல்கலோட சட்டமும் ஃபாலோ பண்ணிக்கணும். எஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு எஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு இங்கே நிப்பாட்டும் போது கஃபருன்னு நிப்பாட்டிக்கலாம். ஃபலம்மா மீம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஜாஅஹும் இங்கே ஜீம நல்லா 5 அலிஃபுக்கு நீட்டி அஹும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதகாமே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போது ஜாஅஹும் மஅரஃபு அப்படி ஓதணும். கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். ஃபலஅனத்துல்லாஹி அப்படிங்கும்போது அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஷ் வந்த காரணத்தால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். அப்போது ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். பஅஸ மஷ்தரௌ பிஹி அன்ஃபுஸஹும் அய்யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகயன் அய்யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபضலிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி ஃபபாஉ பிகலபின் அலா கலப் வலில் காஃபிரீன அஸாபும் முஹீன். பஅஸ மஷ்தரௌ பிஹி பிஹி ஹாப 3 அலிஃபுக்கு நீட்டி அன்ஃபுஸஹும் இங்கே இஹ்ஃபா செஞ்சு அய்யக்ஃபுரு இங்கே இதகாம் பில்குன்னா செஞ்சு பிமா 3 அலிஃபுக்கு நீட்டி அன்ஸலல்லாஹ் இங்கே இஹ்ஃபா செய்யணும். இங்கே அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம நல்லா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். பகயன் இங்கே நம்ம இல்ஹார் சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஐயுனஸ்ஸில இங்கே இதகாம் பில்குன்னா செஞ்சு ஓதணும். மன் ஃபضலில்லாஹி இங்கே இஹ்ஃபா செய்யணுமா. அலா மன் யஷாஉ மை இங்கே நமக்கு இதகாம் பில்குன்னா செஞ்சணும். இங்கே 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். இங்கே இல்ஹார் செஞ்சு ஓதணும். இபாது இல்ஹார் இஹ்ஃபா இதகாம் சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? எல்லா சட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்க கட்டினா நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா சட்டமும் டீட்டெயிலாக தெளிவாக போட்டிருப்போம். சரிங்களா? இங்கே என் பொண்ணு கூப்பிட்டுருக்கா. இங்கே நம்ம வந்து இல்ஹார் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். சரிங்களாம்மா? இல்ஹார்னா வெளிப்படுத்தி ஓதணும். பின் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தி சொல்லணும். அலா கலப் வலில் காஃபிரீன அஸாபும் முஹீன் இதகாம் பில்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நூனுக்கு மேலே உள்ள பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். அவ்வளோதாம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயிட்டு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஆன்லைனில் சேர விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 6th பேட்ச் அட்மிஷன் முடிய போது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.